ஃபீல் பண்ணாதீங்கம்மா. பாட்டிக்கு ஒன்றும் செய்யாது. சரோஜா அத்தைக்கு ஒன்றும் ஆகாது. கவலைப்படாத சரோஜா. நீ கவலைப்படுறதுனால எல்லாம் சரியாயிருமா? அத்தை தான் இப்போ கண் முழிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாவல்ல. இனி அவியலுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா டாக்டர் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லியாவே. அதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மா மனசுல ஏதோ கவலை இருக்கு, அதனால தான் இப்படி இழுத்துட்டு கிடக்கா. அம்மா உங்களுக்கு எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா? மாமா வீட்டுல ஏன் இன்னும் யாருமே வரல? சந்துரு உங்க மாமா வந்து பாத்துட்டு போயிட்டாவே. வீட்டுல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாவே இன்னும் வரல. போன் பண்ணி வர சொல்லுங்கப்பா. பாட்டி எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னைய பார்த்த உடனே சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. உங்க மாமா உடனே கூட்டிட்டு வரேன்னு தான்ப்பா சொன்னாவ. வந்துட்டு இருப்பாவ. எதுக்கவியலுக்கு போன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணணும். வரட்டும். சரிப்பா. சரோஜா, உங்க அம்மைக்கு இப்ப எப்படி இருக்கு? எங்க அம்மைக்கு என்ன சரியாவல அப்படியே தான் இருக்கு. டாக்டர் எதுவும் இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காவ. கண்ணு முழிச்சு பாக்காவல? கண்ணு முழிச்சு பார்த்தாவ. கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாவ. வேற ஏன் டாக்டர் எப்படி சொல்லியாவ? தெரியல. நாங்க போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். அந்த ரூம்ல தான் இருக்காவ. டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்த்துட்டு வாங்க. சரி, போய் பார்த்துட்டு வரோம். பா இவங்களுக்கே விஷயம் தெரிஞ்சு வந்துட்டாங்க. மாமா வீட்டுல மட்டும் ஏன் இன்னும் வராம இருக்காங்க? வருவாங்கப்பா. ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். பாட்டியை பாக்குறத விட வேற என்னப்பா முக்கியமான வேலை? அவங்க இவ்வளவு சீரியஸா இருக்காங்க. என்னதான் பண்றாங்களோ. வருவாங்கப்பா, நீ கவலைப்படாத. நீயா இங்க இருந்து வீட பாத்துக்கிட்டு இருக்க? ஆமா, எங்க அத்தைல வேற நான் பார்க்காம யார் பாப்பா? இப்ப எப்படி இருக்காவ? இந்த பாக்குறீங்களா? அப்படியே தான் இருக்காவ. பேச்சுவார்த்தை ஏதாவது இருக்கா? இல்ல கண் முழிச்சு பாக்காவல? கொஞ்சம் கொஞ்சம் பேசியவே, கண் முழிச்சும் பார்க்கவே. ஓ, அப்படியே பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கு. அப்ப எதுக்கு வெளியே எல்லாரும் பயந்துட்டு இருக்காவ? எங்க கிட்ட முழிச்சு பேசுவாவல? அது அவிய மனசுக்கு பிடிச்சவிய யாராவது வந்து கூப்பிட்டா மட்டும் என்னன்னு கேட்பாவ. மத்தவிய யார்ட்டையும் அவிய பேசுறது இல்ல. ஓஹோ, அப்படியா? சம்மந்தி வீட்ல இருந்து யாராவது வந்தாவனா நாங்க வந்து பார்த்தோம்னு சொல்லு. சரி சொல்லிரி. ஆமா, எதுவும் சாப்பிட்டாவல? ஆஸ்பத்திரியில இருக்காவல, பிரியாணி சாப்பிட்டாவ. என்னது, பிரியாணி சாப்பிட்டாவல? அதான் உங்களுக்கே தெரியுதுல்ல. உடம்பு சரியில்லைன்னா எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட்டாவலான்னு கேக்குறிய? குளுக்கோஸ் தான் ஏறிட்டு இருக்கு, எதுவும் சாப்பிடல. அப்படியா? சரி. நீ என்ன நர்ஸா பக்கத்துலயே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா? அவிய பெத்த பிள்ளைய கூட்டிட்டு நீங்க வைக்க வேண்டியதானே? இல்லனா ஒரு நர்ஸ வைக்க வேண்டியதானே? உனக்கு என்ன தெரியும்? நான் இங்க இருக்கனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க வந்து நீங்க நாட்டாம பண்ணாண்டாம். இது வேணும் உங்க வீடு கிடையாது. பாத்துட்டியெல்லாம் போயிட்டே இருங்க. ராசாத்தி உனக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்சு? இவையில பார்க்க தானே வந்தா. பாத்துட்டியா? வா போவோம். இல்லங்க, இவளே வீட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கா. இவளுக்கு என்ன தெரியும்? ஒரு நர்ஸ் கூட வச்சாலும் பரவாயில்ல. அது அவிய இஷ்டம் வச்சிருக்காவ. நாம இத பத்தி எல்லாம் கேட்க கூடாது. வா போவோம். சரி, வாங்க போலாம். சரோஜா, நீ கவலைப்படாத. உங்க அம்மைக்கு ஒண்ணும் செய்யாது. ஆமா, சம்மந்தி வீட்டுல யாரையுமே காணுமே. என்ன வரலையோ? மாணிக்க மச்சான் காலையிலே வந்தாவே. போயிட்டு வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு போனாவே. இன்னும் வரல. ஓஹோ, அப்படியா? அது ஒண்ணும் இல்ல. 3 நாள்ல கல்யாணம் இருக்கு பத்தியல. அதான் பிஸியா இருப்பாவளா இருக்கும். நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதுங்க. வரலனாலும் கவலைப்படாதுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து பாப்பாவே. அதுக்குள்ள உங்க அம்மைக்கு சரியாயிரும் சரோஜா, நீ கவலைப்படாத. சரி. பத்திரமா பாத்துக்கங்க. நாங்க போயிட்டு வரோம். சம்மந்தி வந்தாங்கன்னா சொல்லுங்க, நாங்க வந்து பார்த்தோன்னு. சரி, போயிட்டு வாங்க. எங்க அம்மைக்கு சாப்பிடக்கு ஏதாவது கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? சரோஜா அத்தைக்கு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. சாப்பிடலாம் எதுவும் கொடுக்க கூடாது. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுங்க? நான் வேற எங்க அம்மையை என்ன ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது எங்க அம்மைக்கு ரொம்ப கவலையா இருந்திருக்கு. நெட்ட மாதிரி சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது. எங்க அம்மைக்கு 2 பூரியாவது வாங்கிட்டு வரையில கொடுத்து பாப்போம். சரோஜா என்ன சரோஜா இப்படி பேசுறா? உங்க அம்மைக்கு நேரத்துல சாப்பிடவே கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். நீ என்னடான்னா பூரி கொடுப்போமான்னு கேக்குறா. அதெல்லாம் கொடுக்க கூடாது சரோஜா. பூரி எண்ணெயில செய்யற ஐட்டம் உடம்புக்கு ஒத்துக்காது. தெரியுங்க, இருந்தாலும் எங்க அம்மா ஆசைப்பட்டிருக்கல்ல. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எதுவுமே கொடுக்காம விட்டுட்டமேன்னு தோணும். அதனாலதான் சொல்லி கொஞ்சம் பூரி வாங்கிட்டு வாங்கலாம். வேண்டாம் சரோஜா, அத்தை சரியாயி வரட்டும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். ஆமாமா, பாட்டி சரியாகட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இப்போதைக்கு அவங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாமா? பாட்டிக்கு எதுவும் ஆகாது. அதான் குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்குல்ல. அவங்க சரியாயி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படியேப்பா சந்துரு, எங்க அம்மா சரியாயிருவாளா? கண்டிப்பா பாட்டி சரியாயிருவாங்கம்மா. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஆமா சரோஜா, கவலைப்படாத. என்ன ஷில்பா? ஏக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் ஷில்பா? சரோஜாக்கா அம்மைக்கு உடம்பு சரியில்லையா? அப்படியா? ஆமாக்கா, அவங்களுக்கு மறுபடியும் நெஞ்சு வலியா? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. போன தடவை நெஞ்சு வலி சும்மா தானே சொன்னாவ. இப்ப நிஜமாலே நெஞ்சு வலி வந்துட்டோ? என்னன்னு தெரியலக்கா. அன்னைக்கு நிச்சய
வீட்டுல வச்சு வீட்டை பேசிட்டு இருந்தோம்ல, கல்யாணத்து நேரத்தை நாங்க வேணா உதவி செய்யணும். ஆமா, அது நிறுத்ததா இந்த மாதிரி ஏதோ திட்டம் போட்டிருப்பாவளோ தெரியல. ஷில்பா, நீ உங்க அம்மாட்ட கேட்க கூடாதா? எங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கக்கா. அவியல காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கேன். இருந்தாலும் இருக்கும். செல்லம்மாக்கா, நீங்க வாரியலா? நம்ம நேர்ல போய் பாப்போம். நிஜமாலே அவியலுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல சும்மாவான்னு பார்த்துட்டு வருவோமா? ஷில்பா, இப்பயா? ஆமாக்கா, வாங்க போவோம். ஆஸ்பத்திரியில தான் சேர்த்து வச்சிருக்கேன். ரொம்ப சீரியஸ்னு சொல்லுகிடியாவக்கா? அப்போ உண்மையாதான் இருக்கும் ஷில்பா. டாக்டர் எப்படி சும்மா சீரியஸ்னு சொல்லுவாவ? அதாக்கா என்னன்னு எனக்கும் தெரியல. போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. அலா, என் மருமகளை எங்க கூப்பிட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்லம்மா, சரோஜாக்கா அம்மைக்கு உடம்பு முடியலையா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காவ. ஐயோ, குருவம்மாக்காவுக்கு என்னாச்சு? நெஞ்சு வலியா? ஆஸ்பத்திரியில ரொம்ப சீரியஸா இருக்காவளா? அப்படியா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதே. இன்னைக்குதான் மயங்கி விழுந்துட்டாவலாம். திடீர்னு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிருக்காவலாம். டாக்டர் ரொம்ப சீரியஸ்னு சொல்லியாவலாம். நேத்து கூட பார்த்தனே நல்லா இருந்தாவல. பேரம் பேத்தி நிச்சயதார்த்தத்துல அப்படியே ஜொலின்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாவ. இப்ப பார்த்தா நீ என்னடான்னு இப்படி சொல்லியா? எல்லாத்துக்கும் காரணம் கண் திஷ்டி தான். நல்லா இருக்காவலன்னு பார்த்து எல்லாரும் திஷ்டி போட்டிருப்பாவ. அதனாலதான் இப்படி ஆயிட்டு. ஏட்டி, நீங்க எதுவும் திஷ்டி போட்டீங்களோ? ஏட்டி மருமவளே, என்னட்டி கேள்வி இது? இல்லட்டி, நல்லா ஜொலின்னு ஜொலிச்சாவன்னு சொன்னீல்ல, அதான் நீங்க எதுவும் திஷ்டி போட்டீங்களோன்னு கேட்டேன். நானே எதுக்குமே போகவே இல்ல. சாப்பிடுற நேரத்துக்கு தான் போனேன். மத்தவிய சொன்னாவ கேள்விப்பட்டேன். ஏ சில்பா, அவில எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காவன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? சரி வா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏத்தி, நானும் வரேன். நீ அதுக்கிட்டே எங்க ஒழுங்கா வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பாரு. என் மவ பூங்கொட்டி ஏதாவது கேட்டானா செஞ்சு கொடு. நான் போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். நல்லா இருந்த மனுஷி திடீர்னு இப்படி படுத்துட்டாவ. உடனே போய் பார்க்கணும். ஏத்தி, அதான் நானும் சில்பாவும் போய் பார்க்கோம். நீங்க வீட்டுல இருங்க, பெற வேணா போய் பாருங்க. ஏன், எதுக்கிட்டி? நான் இப்ப போய் பார்த்தா என்ன? அதுல உனக்கு என்னட்டி பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவியலுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டு. அவியல போய் நீங்களும் திடீர்னு பார்த்தா உங்களுக்கு திடீர்னு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல? என்னது, எனக்கு ஏதாவது ஆயிருமா? ஆமாம்மா, உங்களுக்கு வயசாகுதுல்ல. அவியல போய் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிர போது, அதான் அப்படி சொல்லியாவ. அதனால அங்க இங்கெல்லாம் வந்து அலையாதுங்க, வீட்டுல இருங்க. அவியல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு பாருங்கம்மா. ஆமாத்தே, அதான் நல்லது. ஆஸ்பத்திரிக்கு எங்க கூட தேவையில்லாம வந்து ஆஸ்பத்திரியில சேர்ற நிலைமை வந்துட போகுது. ஏட்டி, உடம்பு சரியில்லாதவியல பார்க்க வந்து ஆஸ்பத்திரியில சேர்ற நிலைமை வந்துருமா? இது வயரும் பஞ்ச கட்டை. நீங்களே உங்க வாயால சொன்னியா அவிய நேத்து நல்லா இருந்தாவன்னு. இன்னைக்கு அவியலுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு நீங்களே ஏமாத்துறேன் தேய். ஏற்கனவே உங்களை ஒருத்த வந்து காதெல்லாம் அறுத்துட்டு போயிருக்கான். சும்மா ஒரு கரையில இருங்க தேய். வயசான காலத்துல அங்க இங்கெல்லாம் அலையாதுங்க. அது உங்களுக்கு நல்லதில்ல, காதுக்கும் நல்லதில்ல. என்னட்டி சொல்லியா? காதுக்கா? காது இல்ல தேய், காலுக்கு. படிச்சு கிடிக்கு விழுந்துட கூடாதுல, அதான் சொன்னேன். ஆமா மாவி, அப்படிதான் சொன்னாவ. வர வர உங்களுக்கு காதும் கேட்க மாட்டேங்குது தேய். வயசாவதுல ஒரு கரையில இருங்க. என்ன சின்ன பிள்ளை மாதிரி அங்க எங்கன்னு வாடணும்னு ஆசைப்படாதங்க. நானும் சில்பாவும் போய் அவியல பார்த்துட்டு வரோம். ஏய் ஷில்பா, வா போவோம். சரிக்கா. என்னைப்பா, என்னென்னவோ சொல்லிட்டு போறா? நம்மளுக்கு என்ன அவ்வளவா வயசாயிட்டு? அங்க வராதங்க, இங்க வராதங்க, அங்க விழுந்துருவியங்க. நான் நல்லா தானே இருக்கேன். என்னைக்கு போற இடத்துல எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி விழுந்துட்டு கிடந்தேன். வேண்டும்னே நான் வரக்கூடாதுன்னு இப்படி பேசிட்டு போறாளுவே. செல்லம்மா போயிட்டு வரட்டும், அதுக்கு வர்றவ இவ்வளவு பாத்துக்கிட்டே. ஏங்க மூக்காயி, என்னாச்சு? எதுக்கு இப்படி பதட்டமா கூப்பிட்டியா? ஏங்க, என் தம்பியோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா? ஏம்மா, பாட்டிக்கு என்னாச்சு? நெஞ்சு வலியாம்மா. திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாவலாம். ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்காவலாம். டாக்டர் ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லியாவலாமா. இப்பதான் அவங்க மாமா போன் போட்டு சொன்னான். ஐயோ, என்ன சொல்ற நீ? இப்பதான் நம்ம பிள்ளைக்கு நிச்சயம் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்தா என்ன அர்த்தம்? ஏதோ தப்பா தெரியுதே. ஏங்க, ஒரு தப்பு இல்ல. அவியலுக்கு ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்காங்க. என் தம்பி சொன்னா, இது ஒண்ணு புதுசு இல்ல. இருந்தாலும் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் இந்த நேரத்துல போய். இவிய கல்யாணத்துக்கு தான் இன்னும் 4 இருக்குல்ல. அவிய பேத்தி கல்யாணம் இன்னும் 3 நாள்ல வரப்போதான். அதுக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சேன்னு அவியலே வருத்தப்படல. நம்ம எதுக்காக அதை நினைச்சு வருத்தப்படணும்? பிள்ளை கல்யாணத்துக்கு தான் 4 இருக்குல்ல. சரி, எல்லாரும் கிளம்புங்க, அவியல போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்க, நீங்களும் நானும் போயிட்டு வந்துருவோம்.
மூக்கையும் கூட்டிட்டு போவோமே. எம்மா நானும் வரேன், பாட்டியை பார்க்கணும். வேண்டாம்மா, நீ இங்கே இரு. சாமிய வீட்டுக்கு வர சொல்லு. அவகிட்ட பேசிட்டு இரு, நானும் அப்பாவை மட்டும் போய் பார்த்துட்டு வரோம். இல்ல நானும் வரேன். ஏங்க இவளை எதுக்கு கூட்டிட்டு போனோம்? எல்லாரும் போயிட்டு வருவோம். சரிங்க. சீக்கிரம் கிளம்புங்க, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சரிங்க. அம்மா சாமியும் கூட்டிட்டு போவோமா? அவ எதுக்கு? அவட்ட விஷயத்த சொன்னா அவளும் வாரேன்னு தான் சொல்லுவா. அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போவோமே. சரிம்மா, சீக்கிரமா வந்தானா கூட்டிட்டு போவோம். இல்லன்னா நம்ம மட்டும் போவோம், சரியா? சரிம்மா, நான் அவளுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு வரேன். நல்லா தானே இருந்தாவ, திடீர்னு என்னாச்சு? தம்பி வேற ரொம்ப சுவாகமா பேசியான். வேற எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்குமோ? நேர்ல போய் பார்த்து சரோஜாக்கு தான் ஆறுதல் சொல்லணும். பாவம், அவதான் மனசு உடைஞ்சு போயிருப்பா. சரோஜாக்கா, உங்க அம்மைக்கு என்னாச்சு? எங்க அம்மைக்கு நெஞ்சு வலி வந்துட்டு. அப்படியா? இப்ப எப்படி இருக்காவ? என்ன சரியாவல, அப்படியே தான் இருக்காவ. அப்படியா? நாங்க போய் பார்க்கலாமாக்கா? போய் பாருங்க, அந்த ரூம்ல தான் இருக்காவ. டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. உள்ள குட்டிமா இருக்கா. குட்டிமாவா? அது யாரு? என் தங்கச்சி இருக்கா. ஓ அப்படியா, சரிண்ணே. ஏங்க நான் வேணா எங்க அம்மா பக்கத்துல போய் இருக்கட்டுமா? வேண்டாம் சரோஜா, நீ அவிய பக்கத்துல இருந்தா அழுதுகிட்டே இருப்பா. அது அவியலுக்கு கஷ்டமா இருக்கும். என் தங்கச்சி குட்டிமா எப்பவுமே சந்தோஷமா இருக்கா ஆளு. அவ அவியிட்ட 2 வார்த்தை பேசினாலும் கொஞ்சம் சந்தோஷமா பேசுவா. அதை கேட்டுட்டே அத்தை டக்குன்னு எழுந்துருவாவ. நீ அழுதுகிட்டே இருந்தா அவியலுக்கு இன்னும் மனசு கஷ்டப்படும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவா? நீ இப்போதைக்கு போய் அவியலை பார்க்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். கொஞ்சம் அவியலுக்கு சரியாகட்டும். குட்டிமா பக்கத்துல இருந்தாதான் அவியலுக்கு சரியாகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா போன தடவை இப்படி ஆகும்போது அவ தானே கூட இருந்தா. ஆமாப்பா, அத்தை கூட இருந்தாதான் பாட்டிக்கு சீக்கிரமா சரியாகும். அத்தையே கூட இருக்கட்டும். மா, நீங்க கவலைப்படாதீங்க, பாட்டிக்கு ஒன்னாவது சரியாயிரும். சரிப்பா. தம்பி, ஏக்கா, அத்தைக்கு என்ன பாச்சு? என்னன்னே தெரியலக்கா, திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாவ. அந்த கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம். டாக்டர் ரொம்ப சீரியஸா தான் இருக்கதா சொல்லியாவ. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. சரிம்மா, எங்க அம்மைக்கு சரியாயிட்டுனா அதுவே எனக்கு போதும். மாமா, நீங்களும் கவலைப்படாதீங்க. சரிம்மா. நீங்களும் வருத்தப்படாதீங்க, பாட்டி நல்லாயி வந்துருவாங்க. சரி. சரோஜா கவலைப்படாத சரோஜா, அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. சரிம்மா. நீ இப்ப அவியல பார்க்க முடியாது. பாக்கலாமா, ஏற்கனவே 2 பேரும் பார்க்க போயிருக்காவ. அவிய வந்த உடனே நீ போய் பாரு. சரிப்பா. என்ன ராசாத்தி பொம்பளை எல்லாம் வந்து பார்த்துட்டு போகுது? வந்து பார்க்குற அளவுக்கு நல்ல நல்ல இது கிடையாது. வேற எதுக்கு வந்திருக்கோம்? ஆராய்ச்சி பண்ணதுக்கு வந்திருக்குமோ? எத்தே, என் மாமியார் இப்படி விழுந்து கிடந்தாலே நான் கண்ணீரும் விட மாட்டேன், கதறவும் மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் போய் எப்படி கண்ணீர் விட முடியும், கதற முடியும்? அப்படிலாம் பண்ணா ஓவரா நடிக்கிற மாதிரி இருக்கும் தேய். நான் இப்படி நிக்கதான் இயல்பா இருக்கும். நான் பேசினெல்லாம் கேட்டுட்டு நம்பிட்டு போயிட்டு பாருங்க முக்காடு. கணக்கு பண்ணா மட்டும் என்ன பண்ணிட போகுது? அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நீங்க கவலைப்படாதுங்க. எத்தே, போன் பண்ண சந்தேகம் வந்துடும் தேய். அவியலே வரட்டும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாமா? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? இருக்கு. நாங்க உள்ள வரும்போது நல்ல சத்தமா குரல் கேட்டுச்சு. இப்ப குரல் உள்ள போகுது. பெரியம்மா நடிக்கிறீங்களோ? எத்தே, இவெல்லாம் கண்டுபிடிக்க அளவுக்கு தான் உங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பாத்துக்கிடுங்க. மைனி வந்தாவே ஈஸியா கண்டுபிடிச்சு விடுவாவே. நெட்ட மாதிரி அப்படின்னா நடிச்சிட்டு இருக்காவளோ? நாங்க நினைச்சுக்கிட்டே தான் வந்தோம். நல்லா தானே இருந்தாவ, அதுக்குள்ள எப்படி எப்படி ஆச்சுன்னு. அப்ப எல்லாம் நடிப்பு தானோ? இல்ல, நிஜமாலே வலிக்குதுமா. ஏமா, எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நாங்க யார்ட்டையுமே போய் சொல்ல மாட்டோம். வேணா, இந்த விஷயத்துல